கிளாந்தான் எக்ஸ்பெடிஷனில் நம்ம பார்க்க போகிற இறுதியான 3 கோயில் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லாடாங் டாபுங் தோட்டத்தில் இருக்கிற ஒரு கருப்பரோட ஆலயத்தை தான் இன்றைக்கி நம்ம மண் எடுக்க போகிறோம். இந்த ஆலயத்துக்கு போகிறதுக்கு இடத்துல 15 நிமிஷம் மண் ரோட்லேயே போகணும். அதே நேரத்தில் அதோட சூரம் பார்த்தீங்கன்னா 25 டிகிரிஸ், அதனால் பார்த்து செயல்படணும். என்னோடய காடி கூட ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிச்சு. இருந்தாலும் இந்த கருப்பரை பார்க்குறதுக்காக எந்த ஒரு சிரமமாக இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக இவரோட கோயில் மண் எடுக்கும்னு சொல்லிட்டு உறுதியோட நான் இந்த இடத்துக்கு போயிருந்தேன். 1000 ஏக்கர் செம்பனை தோட்டத்து நடுவில் இந்த கருப்பர் நல்ல கெத்தாவும் நல்ல கம்பீரமாக நிற்கிறாரு. இந்த இடத்துல வாரம் படையில் போடுறாங்க, சைவமாக தான் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயில் தர்ப்பணர் சொல்லியிருந்தாங்க. இந்த இடத்துலேருந்து ஒரு பொடி மண்ணு கொடுத்த மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் லாடாங் டாபோங்க தட்டிட்டு இந்த இடத்துக்கு வரத்துக்கு முன்னாடி கோவில் மேனேஜ்மெண்ட் கிட்ட ஒரு தடவை கால் பண்ணி கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கோங்க. காரணம், சில சமயம் கேட் அடைச்சிருவாங்க, அதனால உள்ளுக்கு வர முடியாது. உங்களுக்கு ஏமாற்றமாக இருக்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக கால் பண்ணிட்டு வாங்க. கோலக்கராய் டு டாபோங் ஏறத்தால 1 hour பிடிக்குது. கோலக்கராய் டு குவா முசாங் ஏறத்தால 2 மணி நேரம் பிடிக்குது. சீம்ஸ் குவா முசாங் ரோடு பெருசாக்குறாங்க, பெரிய ஹைவே ஒழுகுவாசி ரோடு கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. ஸோ அதனால் பார்த்து தான் போக வேண்டியது இருக்கும். அதே நேரத்தில் சரியான மழை. நான் போகும்போது இது வரைக்கும் மலையில் போய் எடுத்த முதல் கோவில்னு சொன்னோமா அது இந்த கோயில் தான். அதுவும் உங்கள் கண் குளிராக பாருங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் குவா முசாங் கிளாந்தான். இந்த கோவிலுக்கு போகும்போது அட்டா மலைன்னா அப்படியாப்பட்ட மலை, இடி மின்னல் அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு அது ஒரு தடையாவே தெரியல. காரணம், எனக்கு ஒரு பெரிய பிளஸிங்காக தான் இருந்துச்சு. எவ்வளோ ஆனந்தத்தில் இருந்தாருன்னு என்னால் பார்க்க முடிச்சு. இந்த சுப்பிரமணிய சுவாமியோட சிலையை பார்த்துமா இடத்துல கொஞ்சம் உயரமாக கொஞ்சம் பெருசாக, இது வரைக்கும் இந்த மாதிரி சிலைகள் நான் பார்த்ததே இல்லை. பழமையான சிலையை இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு முருகர் கோயில் கிரைத்தாப்பி பக்கத்தில் 100 வருஷத்துக்கு முன்னாடியே தோன்றினவரா. மாறி மழை பொழிஞ்சாலும் கண்டிப்பாக ஒரு புடி மண்ணை எடுத்தே அவனை சொல்லிட்டு கொடை பிடிச்சிட்டே மண்ணை எடுக்கும் போது அதோட சுகமோ அதோட ஆனந்தமோ மனசுக்கு நெகிழ வச்சிருச்சு. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுறேன். அடுத்த வருஷம் இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்த போகிறாங்களாம். உங்களால் முடிஞ்ச காணிக்கையை முருகருக்கு நீங்கள் செலுத்தலாம். டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டை கான்டாக்ட் பண்ணுங்கள். கிளாந்தானில் நம்ம எடுக்க போகிற கடைசி கோவில் 125வது கோவில் ஸ்ரீ முனியாண்டி ஈஸ்வரர் ஆலயம் குவா முசாங் கிளாந்தான். முருகர் கோயில் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஐயனை பார்த்துட்டு தான் நீங்கள் போவீங்க. இந்த ஐயனை பார்க்குற அந்த அன்னைக்கு திருவிழா நடந்திருக்கு. அந்த இடத்துலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கும் போது நான் பெரிய மகிழ்ச்சியாகவும் அதே நேரத்தில் பெரிய சந்தோஷமாக அடைஞ்சிருந்தேன். காரணம், அவரோட பெரும் விழாவில் எனக்கு ஒரு பொடி மண் தானமாக கொடுத்தார்ல. ஸோ இந்த இடத்துல டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது போன்ற பழமையான பல கோவில்கள் இந்த கிளாந்தான் வட்டாரத்தில் இருக்குது. நான் எடுக்க முடியாத 9 கோயில் இருக்குது. அதே நேரத்தில் நான் கண்டுபிடிக்காத இன்னொரு 4-5 கோயில் இருக்குது. டோட்டலாக பார்த்தோமா கிளாந்தான் வட்டாரத்தில் 40 வகையான கோவில்கள் இருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் கிளாந்தான் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவில்லாம் ஒரு டூர் பண்ணிட்டு போங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த கிளாந்தான் எக்ஸ்பெடிஷனில் உதவி செஞ்ச விக்னேஸ்வரி, விவேகன், ராமகிருஷ்ணன் நாயர் மற்றும் எம் சங்கரன் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கும் அதே நேரத்தில் பொதுமக்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சொல்ல போவது, ஐ லவ் யூ கிளாந்தான் மக்களே. See you in future. இது 1008 சாயில் ப்ராஜெக்ட் உங்களுக்காக.